செஸ் அன்பர்களுக்கு வணக்கம். செஸ் உலகை ஆச்சரியப்பட வைத்த டிங்லிரனோட அசாத்தியமான ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் ஆப்போனண்ட்டோட கிங்கை தனியாக பிரித்து விரட்டி வேட்டையாடி இருப்பார். இந்த ஆட்டம் கிராண்ட் மாஸ்டர் பை ஜின்சு என்பவருக்கு எதிராக 2017 சைனீஸ் லீக்கில் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் பை ஜின்சு ஒயிட் பீஸோடையும் டிங்லிரன் பிளாக் பீஸோடையும் விளையாண்டாங்க. ஆட்டத்தை T4 அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரிப்ளே நைட் F6, பான் C3, பான் E6, நைட் C3, பிஷப் B4 போட்டு நைட்டை பின் பண்ணுறாரு. நைட் F3, இது நிம்சோ இந்தியன் டிஃபென்ஸ் 3 நைட் வேரியேஷன். பிளாக் கிங் சைட் கேஸ்லிங், பிஷப் G5 போட்டு நைட்டை பின் பண்ணுறாரு. பான் C5, சென்டரை அட்டாக் பண்ணி ஸ்பேஸ் கெயின் பண்ண பார்க்குறாரு. பான் E3, C takes D4, குயின் டெக்ஸ் D4. இந்த குயின் டெக்ஸ் D4, இந்த இடத்துல குயின் டெக்ஸ் D4க்கு பதில் E takes D4 அப்படின்றது இன்னொரு கேம். ஆனால் அவருங்க குயின் டெக்ஸ் D4னு விளையாடுறாரு. குயின் டெக்ஸ் D4 விளையாடவுடனே நைட் C6 போட்டு குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. குயின் D3, குயின் சேஃப் ஸ்கொயருக்கு போயிடுது. பான் H6, பிஷப் அட்டாக் பண்ணுறதோட கிங்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஸ்கேப் ஸ்கொயரை க்ரியேட் பண்ணுறாரு. பிஷப் H4, பான் D5, ரூக் D1, இது குயின் ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. பான் G5, பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் G3, நைட் E4, பிஷப் பின்னாடி போன உடனே நைட் E4 வச்சு நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறதோட இங்கே பின்னில் இருக்கிற நைட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாரு. நைட் D2, இங்கே இருக்கிற த்ரெட்லேருந்து நைட்டை டிஃபெண்ட் பண்ணுறாரு. நைட் C5 போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் C2, பான் D4, பானை முன்னேற்றுறாரு. நைட் F3 ஒரு அட்டகாசமான மூவ். இங்கே நம்ம பான் டேக்ஸ் நைட்டு வெட்டினா கூட நம்மளோட பிளாக்கோட குயின் போயிடும். E5 விளையாடுறாரு. நைட் டெக்ஸ் E5, பான் டெக்ஸ் நைட். இந்த நிலையில் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் குயின். இன் பிட்வீன் மூவில் C டெக்ஸ் B2, டிஸ்கவர் செக், கிங் U2 வந்துடுது. இங்கே கிங் U2க்கு பதில் ரூக் D2 இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தால் பின்னில் இருக்கிற ரூக் அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி விளையாடிருக்கலாம். இந்த மாதிரி விளையாடி இருந்தால் இது வந்து ஒயிட்டுக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி விளையாடாமல் கிங் E2 அப்படின்னு விளையாடுறாரு. ரூக் டெக்ஸ் D8, குயின் டெக்ஸ் B2, நைட் A4, குயின் C2, நைட் C3 செக். கிங் C3 செக்குக்கு நிச்சயமாக டார்க் ஸ்கொயருக்கு வர முடியாது. வந்தால் டிஸ்கவர் செக் வரும். டிஸ்கவர் செக் வந்து பிளாக்குக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிங் E1 வந்தால் நைட் B1 செக், கிங் E2, நைட் டெக்ஸ் E5, பிஷப் டெக்ஸ் E5, ரூக் D2 செக். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் அப்பில் பிளாக் வந்து வின் பண்ணி விடுவார். அதனால் கண்டிப்பாக டார்க் ஸ்கொயருக்கு வர முடியாது.
கிங் F3 போயிடுது. ரூக் D4. ரூக் D4 ஒரு அட்டகாசமான மூவ். இங்கே 4th ரேங்கை கவர் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே பான் டேக்ஸ் ரூக் வெட்ட முடியாது. வெட்டினா ஒரு பியூட்டிஃபுல் ராயல் ஃபோர்க்கில் குயின் ட்ராப் ஆகிடும். இதுக்கு பை ஜின்ஷு பான் H3 கிங்கே வந்து எஸ்கேப் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. பான் H5 போட்டு கிங்குக்கு வந்து இங்கே தப்பாக ஏதாவது ஒரு மூவ் விளையாடினா இங்கே செக்மேட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதிரி விளையாடினா G4 செக், H takes G4, H takes G4, Knight takes G4, இந்த மாதிரி வந்து செக்மேட் ஆகிடும். இதை தவிர்க்கிறதுக்கு பிஷப் H2ன்னு விளையாடுறாரு. G4 பான் G4 செக், கிங் G3, ரூக் D2. ரூக்கை திரும்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இங்கே திரும்ப நம்ம ரூக் இங்கே வெட்ட முடியாது. வெட்டினா திரும்ப மறுபடியும் வந்து ராயல் ஃபோர்க்கில் குயின் வந்து ட்ராப் ஆகிடும். இந்த மாதிரி குயின் அட்டாக் இருக்கிறதுனால குயின் B3 போயிடுது. நைட் E4 செக், நைட் E4 வச்சு கிங்கை விரட்டுறாரு. கிங் H4 போயிடுது. கிங் H4 போனதுக்கு ஒயிட்டுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பீஸ் இருந்தாலும் இதை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணாமலே இங்கே வந்து பை ஜின்ஷு விளையாடுறாரு. ஆக்டிவேட் பண்ணாமல் விளையாடுறாருன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. பிஷப் E7 செக், கிங் டேக்ஸ் H5, கிங் G7, பிஷப் F4, பிஷப் F5, பிஷப் H6 செக், கிங் H7, குயின் டேக்ஸ் B7, குயின் டேக்ஸ் B7. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரூக் நைட் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இருந்தால் கூட அதை கண்டுக்காமல் டிங்லிரின் ரூக் டேக்ஸ் F2 விளையாடுறாரு. பிஷப் G5, ரூக் H8, நைட் டேக்ஸ் F7, பிஷப் G6 செக், கிங் G4, நைட் E5 செக். இந்த நிலையில் இருக்கும்போது ஒயிட் இதோட இந்த ஆட்டத்தை ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா அடுத்தது இந்த மாதிரி நைட் டேக்ஸ் E5 வெட்டினா கூட செக்மேட்டை இங்கே தடுக்க முடியாது. இந்த மாதிரி செக்மேட் ஆகிடும். இதனால் இந்த ஆட்டத்தை இதோட ஒயிட் ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.